வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வேலையில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் லவ் சீசன் 1 எபிசோட் 35. என்னோட காம்ரேட் அடிச்சதுக்கு உங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நீங்கள் அசத்துறீங்க அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு. திடீர்னு அந்த பாறை உடச்சது ஆஸ்தாவை கேப்டன் யாமி வெளியே வராங்க. வால்டர் யோசிக்கிறாரு, வா இந்த கீங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது கேப்டன் யாமி அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நீ போய் அந்த 4 கண்ணனை பார்த்துக்கோ, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி இருந்தாலும் சரி நான் போய் அவனை பார்த்துக்கிறேன், இந்த கீயை வச்சுக்கிட்டு நான் எல்லாமே என்னென்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாப்புல. திடீர்னு எட்டி உத உன்னாலலாம் அவனை போய் அடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன கேப்டன் யாமி நீங்கள் தானே அவனை போய் அடிக்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது அவனுக்கு பக்கத்தில் வேல்டோஸ்னு இருக்கான் பாரு, அவனை அடிக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா கிளம்புறாரு. இப்போ என்னோட உண்மையான சந்தோஷத்தை போய் பார்க்க போகிற பாரு அப்படின்னு தன்னோட ஃபுல் பவர் ஏற்றிக்கிட்டு லிச்சை ஒரு ரெடி அடிக்கிறாப்புல கேப்டன் யாமி. அதை எல்லாத்தையுமே லிச் டாச் பண்ணிவிட்டு தன்னோட கட்டானாவில் அந்த லைட் கயிறு பிடிச்சதுக்கப்புறம் அங்கே செவுத்தில் எல்லாமே போட்டு அடிச்சிட்டு இருக்காப்புல. இருந்தாலும் டார்க் மேஜிக் கிட்ட அந்த லைட் மேஜிக் வேலை செய்யலை. அது எல்லாத்தையுமே எரிச்சதுக்கப்புறம் கேப்டன் யாமி இறங்கி அது ஒவ்வொரு அடியுமே அப்படியே செதுக்கி அப்படியே அடிச்சிட்டு இருக்காப்புல. இருந்தாலும் அவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்காப்புல. மறுபடியும் அந்த ஒய்ப்பு அடிச்சிட்டு இருக்காப்புல லிச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி கேப்டன் யாமி இருந்துக்கிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாரு. கேப்டன் யாமி நீ உண்மையிலே ரொம்ப கூலு, ஏன்னா என்னை அட்டாக் பண்ண வச்சுட்டு உன்னோட டிஃபென்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு என்னை அட்டாக் பண்ணுற பார்த்தியா, இதுதான் கேப்டன்ஸோட உண்மையான கதையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது லிச் ஒரு கதை சொல்கிறாப்புல. இந்த கிளவர் கிங்டம்ங்கிறது ஒரு மோசமான மாநகரம், இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல, இவங்க நம்பி வரவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட கதையை கொஞ்சம் கேட்டால் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு கேப்டன் யாமி சொல்லும்போது, இருந்தாலும் உன்னையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அங்கே பறந்து போய் லிச்சை அடிக்க போகிறாரு. லிச்சை அங்கேயும் தப்பிச்சிட்டாரு. அந்த லைட் கயிறு எடுத்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு அடிக்கிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த கே சுக்கு நூறாகுது, இடமே அப்படியே செதறுது. என்ன சக்தி இது, இந்த மாதிரி சக்தி நான் இதை வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு மேஜிக் இல்லாத நான் ஒரு யூனோவையே தாக்கணும், அது மட்டும் இல்லாமல் விசட் கிங்கையும் நான் தாண்டி போகணும், எப்படி நான் இதை எல்லாமே தாண்டி விசட் கிங் ஆகுவேன், என்னால் முடியுமா அப்படின்னு ஆஸ்தா யோசிக்கிறாப்புல. மாஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியாவது தருவேன் அப்படின்னு வேல்டோஸ் யாமி அட்டாக் பண்ணுறாப்புல. கேப்டன் யாமி அதையும் டாச் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்தா மேலே போய் விழுகிறாரு. கேப்டன் யாமி ஜஸ்ட் மிஸ் நீங்கள் என் மேலே விழுந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் என்னடா சொன்னேன், அந்த வேல்டோஸை போய் கவனிச்சிக்க சொன்னல, நீ என்ன இங்கே யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. தப்போ சரியோ உன்னால் முடியாதோ முடியுமோ அதெல்லாமே தெரியாது, ஃபஸ்ட்டு நீ முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி கேப்டன் யாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் அவனை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வால் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் போயிட்டுருக்கிறாப்புல. வால்டோஸும் தன்னோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய கர்ஸ் பவர் ஆஸ்தாவை அடிக்கிற மாதிரி ட்ராப் பண்ணிட்டாப்புல. ஆஸ்தா அதை எல்லாத்தையுமே தாண்டி திருப்பி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு தடவை வாங்கினோன்னே தெளிய வந்துருச்சு, ஏன்னா கீழே போய் ஒளிஞ்சிக்கிட்டாப்புல. இப்படி நான் எப்படியாவது அவனை சமாளிச்சே ஆகணும், என் சக்தி அவனுக்கு தெரியுது, நான் எப்படியோ ரிப்பல் பண்ணுவேன்னு, இப்போ ஏதாவது யோசிச்சே ஆகணும், கொஞ்ச நேரம் காமா யோசி ஆஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டியாடா பொடியா அப்படின்னு சொல்லும்போதே ஆஸ்தா தன்னோட 2 வாளையுமே கீழே விட்டுட்டு வாழை கீழே பட்ட உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போதே அந்த கர்ஸ் மேஜிக்குள்ளே உள்ளே குதிச்சு எட்டி ஒரு குத்து விடுறாங்க. வால்டோஸ் பறந்து போய் விழுந்துட்டாப்புல. பொடிப்பையில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லும்போதே திடீர்னு லிச் பின்னாடி அடிக்கிறாப்புல. கொஞ்ச நேரம் கூட நான் சந்தோஷமாக இருக்க வர மாட்டியா அப்படின்னு அவரோட லைட் மேஜிக்குமே டார்க் மேஜிக் ஆகிட்டாப்புல. என்ன இது என்னால் அசைவே முடியலையே அப்படின்னு லிச் சொல்கிறாப்புல. இதுதான் டார்க் மேஜிக்கோட சக்தியா, உங்கள்கிட்ட இருந்து தூரமாக நின்று அட்டாக் பண்ண முடியாதுன்னு என்னை கிட்ட வர வச்சதுக்கப்புறம் டார்க் மேஜிக்கால் என்னை உரைய வச்சிட்டியா, டார்க் மேஜிக்கு ஸ்பீடாக இருக்காது, லைட்டை விட ஸ்பீடு அதுக்கு எப்பவுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட ஸ்பீடையும் கட்டானாவையும் ஒன்றா சேர்த்து தன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ்னால் அடிக்க வராப்பில். என்னை இந்தளவுக்கு அட்டாக் பண்ணது 2வதாக நீ மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா முதல்லையே ஒருத்தர் என்னை அடித்து என்னோடய ரைட் ஹேண்ட் எதுக்குமே உபயோகப்பட இல்லாமல் பண்ணிட்டாரு, அவர் தான் உங்கள் விசட் கிங் ஜூலியஸ் நோவா குரோனோவா, இதுப்போது என்னோடய ஃபுல் பவர் யூஸ் பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு லிக்ஸ் தன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறாரு. வா அந்த பவர் ரொம்ப சூப்பராக இருக்குது கேப்டன் யாமி நீங்கள் அவரை போய் தடுங்க அப்படிங்கிறாங்க. என்னால் இது தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆஸ்தாவுக்கு சேமதிருச்சு, நீங்கள் தடுக்கலன்னா எப்படி என்ன பண்ண முடியும், ஏதாவது பண்ணுங்க யாமி அப்படின்னு சொல்லும் போது இங்கே பார்த்தீங்கன்னா நியான் வில்லேஜில் ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக எப்படி குழந்தைகள் எல்லாமே இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது தெரசாவை இங்கே எல்லாருமே ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காஷ் ரியல் ஏதோ சொல்கிறாப்புல, நான் உன்னோட சீனியரை எனக்கே ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னை ஹீல் பண்ணது போதும், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கிளவியை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு காஷ் சொல்லிடுறாப்புல. ஏய் கிளவி நீ செத்தினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்டா, நான் எப்பவுமே சாக மாட்டேன், என்னோட பவரை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரசாவோட பவர் காஷுக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேல் என்னால் எதுவுமே சண்டை போட முடியாது, நீ
நீங்களும் எல்லாத்தையுமே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே போட்டாங்க. இவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அழுகுறாங்க. கிழவி ஏன் இப்படி இறந்து போனேன், எங்கள் பாரு மேரி அழுகிறா பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கிழவியை காப்பாற்றுங்கடா அப்படின்னு அங்கே இருக்கிற விசாரிச்சு கிட்ட அடிச்சிருக்காங்க. சார் அவன் உயிரோட தான் இருக்காங்க, நல்லா பாருங்க அப்படிங்கும்போது கிழவி என்கிட்டயே விளையாடுறியா அப்படின்னு காசு சொல்கிறாப்புல. என்னோட பவர் எடுத்துக்குன்னு ஒவ்வொரு குழந்தைங்களும் அங்கே வராங்க. என்னோட பவர் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு நெய்ஜி வராப்புல. நீயும் இப்படி தான் என் பவர் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்ஜி தன்னோட பவர் கொடுத்துட்டாங்க. அண்ணா இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு உதவி பண்ணால் அது நம்மளுக்கே திருப்பி வரும் அப்படின்னு மேரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதனால தான் கேப்டன் யாமி என்னை செலக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, ரியல் எனக்கு வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் அவனோட சீனியருங்கிறத அப்பப்போ மறந்துடுறானாட்டு இருக்குது அப்படின்னு ரியல் சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கே போகிறதுக்கு சக்தி இல்லை, அவனோட லைட் மேஜிக் வந்து மேனா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் அவன் கிட்ட கூட போக முடியாது அப்படின்னு ரியல் சொல்கிறாப்புல. லிச்சோட பவரும் ரொம்பவே அதிகரிச்சதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி வந்து தங்களை சுற்றியுமே ஒரு டார்க் ஷீல்டு மாதிரி போட்டிருக்காப்புல. கேப்டன் யாமி இது என்ன ஸ்பெல்லு, நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கும்போது நம்ம எப்படி சாகத்தான் போகிறோம், இது கொஞ்சமாவது நம்மளை வலியை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, சாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாகிறதுக்கு ரெடியாக இருக்கியா கேப்டன் யாமி அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு அங்கே வந்து காஷியோ ரியலும் வந்துட்டாங்க. என்ன இங்கே ஓவர வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு ரியல் சொல்லும்போது, அங்கே போய் கேப்டன் யாமியோட பவர் அவர் அங்கே தான் இருக்கார் அட்ருக்குது அப்படின்னு சொல்லும்போது, காஷ் அங்கே வந்துட்டார். அவள் வந்துட்டான் பாரு அப்படின்னு கேப்டன் யாமி சிரிச்சிட்டாப்பில். என்னோட ஃபுல் பவரையும் காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லெஃப்ட் ஐயில் ஒரு மிரரை ரொம்ப பெரிய மிரராக ஆக்கிட்டாங்க. லைட்டோட பவர் வந்து அந்த லிச்சுக்கே திரும்ப போயிடுச்சு. எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வெளிச்சமாக இருந்தாலும் சரி, மிரர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அப்படின்னு காஷ் வந்து சொல்கிறாப்புல. அங்கே பார்த்தீங்கன்னா லிச் வந்து அடி வாங்கி கீழே வந்து கர்ண கொடூரமாக வந்து விழுந்து கிடக்கிறாப்புல. லிச் வந்து சரணடைச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் லேபில் 3 பேர் நிற்கிறாங்க. சாலி உன்னை இப்போ இந்த நிலைமை கொண்டுட்டு வந்தவங்களை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 பேர். இந்த சாலிங்கிறது ஆசை சொத்தெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு. இந்த விஷயத்தை பண்ணவங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு 3 பேர் சபதம் எடுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye from Hari's Voice.